கேள்வி எண் 151 பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க. ஸோ இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி 4, 3, 2 மற்றும் 1. கேள்வி எண் 152 கண்டோன்மெண்ட் வாரியத்தை பற்றிய கீழ்கண்டவற்றுள் எது அல்லது எவை சரியானதுன்னு கேட்டிருக்காங்க. முதல்ல, இராணுவம் வரையறுக்கப்பட்ட இவ்விடத்தில் நிரந்தரமாக நிறுத்தப்பட்டிருக்கும். 2, பாதுகாப்பு அமைச்சத்தின் கட்டுப்பாட்டின் கீழ் இது செயல்புரிவது இல்லை. 3வது, இவை 3 வகைகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ 1 மட்டுமே சரியானது. கேள்வி எண் 153 எந்த அரசியலமைப்பு திருத்த சட்டம் கூட்டுறவு சங்கங்களை ஊக்குவிப்பதற்காக பிரிவு 43B இணைத்ததுன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி 97வது திருத்த சட்டம் 2011. கேள்வி எண் 154 கீழே கொடுக்கப்பட்ட அடிப்படை உரிமைகளுள் எது தவறானதுன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி சுரண்டலுக்கு எதிரான உரிமை. கேள்வி எண் 155 கீழ் காணப்படுபவையில் எது ஒன்றிய பிரதேசங்களின் முந்தைய பெயர்கள் கிடையாதுன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி தனித்துவமான மத்திய பகுதிகள். கேள்வி எண் 156 இந்திய உச்சநீதிமன்றத்தை குறித்த சரியான விடையை தேர்ந்தெடுக்கும்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி 1, 3 மற்றும் 4 சரியானது. கேள்வி எண் 157 கீழ்கண்டவற்றை பொறுத்துக்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி 3, 2, 4 மற்றும் 1. கேள்வி எண் 158 கிபி 1504 நிறுவப்பட்ட டேஷ் நகரத்திற்கு சிக்கந்தர் லோடி அடித்தளமாக இருந்தார்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி ஆக்ரா. கேள்வி எண் 159 செறிவு குறியீடு எவ்வாறு கணக்கிடப்படுகிறதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி 2 மட்டும். கேள்வி எண் 160 பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ 3, 4, 1 மற்றும் 2. கேள்வி எண் 161 இந்தியாவின் இருப்பிடம் மற்றும் பரப்பளவு குறித்து பின்வரும் கூற்றுகளுள் எது சரியானதுன்னு கேட்டிருக்காங்க. முதலில், கடக ரேகையினால் இந்தியா ஓரளவிற்கு 2 சம பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. 2வது, பரப்பளவில் உலகின் 2வது பெரிய நாடு இந்தியா. 3வது, அட்ச மற்றும் தீர்க்க ரேகைகளுக்கு இடையே உள்ள இடைவெளி கிட்டத்தட்ட 30 டிகிரி ஆகும். 4வது, இந்திய திட்ட தீர்க்க ரேகை போபால் வழியாக கடந்து செல்லும். இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி 1 மற்றும் 3 மட்டும் சரியானது. கேள்வி எண் 160 கூற்று மற்றும் காரணம் கொடுத்துருக்காங்க. முதல்ல கூற்று, உயர் அடர்த்தி கொழுப்பு புரதங்கள் புற திசுக்களில் இருந்து கல்லீரலுக்கு கொலஸ்ட்ராலை கொண்டு செல்கின்றன. காரணம், பிளாஸ்மாவில் உள்ள லிப்பிட்களின் மதிப்பீடு தனிம சுவர்களில் கொலஸ்ட்ரால் படிவதற்கு வழிவகுக்கிறது. இது பெருந்தமனி தடிப்பு தோல் அழற்சிக்கு வழிவகுக்கிறதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி. ஆனால் ஆர் என்பது ஏவிற்கு சரியான விளக்கம் அல்ல. கேள்வி எண் 160 கீழே கொடுக்கப்பட்டுள்ள ஒவ்வொரு ஜோடியிலும் வலிமை மிகு அமிலத்தன்மையை தேர்வு செய்யவும் சொல்லியிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ. கேள்வி எண் 164 எஸ் வடிவ வளர்ச்சி வளைவை காட்டும் மக்கள் தொகையில் காணப்படுவது போல் சுற்றுச்சூழல் வளங்களுடனான உயிரியல் ஆற்றலின் தொடர்பு dn/dt Rn(n-k/k). இங்கு n என்பது மக்கள் தொகையில் உள்ள தனிநபர்களின் எண்ணிக்கை, t என்பது நேரம், r என்பது சம்பந்தப்பட்ட உயிரினத்தின் உயிரியல் திறன் மற்றும் k என்பது என்னன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ தாங்கும் திறன். கேள்வி எண் 168 கீழ்கண்ட வாக்கியங்களை கவனி. கூற்று மற்றும் காரணம் கொடுத்திருக்காங்க. முதல்ல கூற்று, சிமோர்க் 2 செயற்கைக்கோள்களை விண்ணில் செலுத்தியது. காரணம், இது செயற்கைக்கோள்களை எடுத்து செல்லும் ஏவுகலன் ஆகும். கீழே குறிப்பிட்டுள்ள குறியீட்டில் சரியான விடையை தேர்ந்தெடுன்னு சொல்லியிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி ஏ தவறானது மற்றும் ஆர் சரியானது. கேள்வி எண் 166 மெய்நிகர் G20 எண்ணியல் பொருளாதார மந்திரிகள் கூட்டம் 2020 எந்த நாட்டால் அமைக்கப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ சவுதி அரேபியா.
கேள்வி எண் 167. இந்தியாவின் மிகப்பெரிய சூரிய மின்சக்தி திட்டம் எங்கு நிறுவப்பட்டுள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ ராஜஸ்தான். கேள்வி எண் 168. 2021 நிதியரசர் டி முருகேசன் குழு டேஷ் காரியத்தை ஆராய அமைக்கப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி தொழில் கல்வியில் அரசு பள்ளி மாணவர்களின் சேர்க்கை விகிதம். கேள்வி எண் 169. கீழே கொடுக்கப்பட்டுள்ள பத்தியை படித்து வினாவிற்கு விடை அளிக்கவும். உங்களது விடையானது கட்டாயமாக பத்தியின் அடிப்படையில் எடுக்கப்பட்டதாக இருக்க வேண்டும்னு சொல்லியிருக்காங்க. அந்த பத்தி என்னன்னா, கல்வி மேன்மை தகவல் அமைப்பு என்பது இணைய வழியாக கொண்டு வரப்பட்டு கொண்டிருந்தது. அதில் அரசு உதவி பெறும் மற்றும் தனியார் பள்ளிகளின் ஆசிரியர் மற்றும் மாணவர்களின் தரவு தகவல்கள் அவ்வப்போது சேகரிக்கப்படுகின்றன. இத்தகவல்களை பயன்படுத்தி அதிக செயல்பாடுகளானதுதான் இயக்கப்படுகின்றன, எளிதாகப்படுகின்றன. மேலும் நாள்தோறும் அறிக்கை சமர்ப்பிக்கப்படுகின்றன. கீழ்கண்ட கூற்றுகளுள் எது சிறப்பான கூற்றாக அமையும்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி பள்ளி நிர்வாகத்திற்கும் மற்றும் மாணவர்களுக்கும் இது பயனுள்ளதாக இருக்கும். கேள்வி எண் 170. கோவிட்-19 காரணமாக ஏற்பட்ட சூழ்நிலையில் மாநிலங்களின் நிகர கடன் உச்சவரம்பு 2021 ஜிஎஸ்டிபியின் டேஷுக்கு மேம்படுத்தப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி 5%. கேள்வி எண் 171. மக்கள் நலனை மேம்படுத்துவதற்காக ஒரு சமூக ஒழுங்கை அரசு பாதுகாக்க வேண்டும் என்று எந்த அரசியலமைப்பு சட்டப்பிரிவு கூறுகிறதுன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ சட்டப்பிரிவு 38. கேள்வி எண் 172. கீழ்காண்பனவைகளுள் எது அல்லது எவை சரின்னு கேட்டிருக்காங்க. முதல்ல, சீர்திருத்தம் என்பது மதிப்பு அமைப்பில் ஏற்படும் பகுதி மாற்றங்கள் மற்றும் உறவின் தரத்தை ஏற்படும் விளைவு ரீதியான மாற்றங்களால் அடையாளம் காணப்படலாம். இரண்டாவது, உருமாற்ற மாற்றங்கள் மொத்த அமைப்பில் தீவிர மாற்றங்களுடன் வகைப்படுத்தப்படுகின்றன. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ 1 மட்டுமே சரியானது. கேள்வி எண் 173. 2021 வெளியிடப்பட்ட நிதி ஆயோக்கின் சுகாதார குறியீட்டின்படி டேஷ் டேஷ் மற்றும் டேஷ் ஆகிய மாநிலங்கள் முதல் 3 இடங்களை பிடித்துள்ளது. அதாவது எந்தெந்த மாநிலங்கள் முதல் 3 இடத்தை பிடித்துள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி கேரளா, தமிழ்நாடு மற்றும் தெலுங்கானா. கேள்வி எண் 174. அலாவுதீன் கில்ஜியின் பின்வரும் பிராந்திய வெற்றிகளை முறையான கால வரிசைப்படி எழுதுகன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ 4, 1, 3, 2. கேள்வி எண் 175. மெட்ராஸ் மாகாணத்தில் உப்பு சத்தியாகிரகத்தில் ஈடுபட்டு சிறைக்கு சென்ற முதல் பெண்மணி யாருன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ ருக்மணி லக்ஷ்மிபதி. கேள்வி எண் 176. ஞாலம் கருதினும் கைகூடும். மேற்கூறிய திருக்குறளின்படி ஒருவர் உலகம் முழுவதையும் கைப்பற்ற கருதினால் அவர் எந்த 2ஐ அறிந்து செயல்பட வேண்டும்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி 2 மட்டும். கேள்வி எண் 177. உலகினில் நாகரிகம் மற்றும் அழிந்துவிட்டாலும் திருக்குறளும் கம்பன் காவியமும் இருந்தால் போதும், மீண்டும் அதனை புதுப்பித்து விடலாம் என்று கூறியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ கால்டுவெல். கேள்வி எண் 178. பிற்கால சோழர் காலத்தில் இறையிலி என்பது டேஷ் தொடர்புடையதுன்னு சொல்லியிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ வரி இல்லாத நிலம். கேள்வி எண் 179. பின்வரும் கூற்றுக்களை காண்கன்னு சொல்லியிருக்காங்க. முதல்ல கூற்று 1. 1905 மேற்கொள்ளப்பட்ட வங்க பிரிவினை ஆங்கிலேயரின் பிரித்தாளும் கொள்கைக்கு மிக சிறந்த உதாரணமாகும். இரண்டாவது, 1905 நடைபெற்ற கொல்கத்தா மாநாட்டில் சுரேந்திரநாத் பானர்ஜி பிரிட்டிஷ் பொருட்களையும் நிறுவனங்களையும் புறக்கணிக்க அழைப்பு விடுத்தார். மூன்றாவது, 1905 ஆகஸ்ட் 7 கொல்கத்தா நகர அரங்கில் நடைபெற்ற கூட்டத்தில் சுதேசி இயக்கம் குறித்த முறையான அறிவிப்பு வழங்கப்பட்டது. மேற்கண்ட கூற்றுகளுள் எது அல்லது எவை சரியானவைன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி 1, 2 மற்றும் 3 சரியானது.
கேள்வி எண் 180. கிபி 1931 இரண்டாவது வட்ட மேசை மாநாடு வெலிங்டன் பிரபு இந்தியாவின் வைஷராக இருந்த பொழுது நடைபெற்றது. 2. இந்திய தேசிய காங்கிரசின் பிரதிநிதியாக காந்தி இம்மாநாட்டில் கலந்து கொண்டார். மேற்கண்ட கூற்றுகளுள் எது அல்லது எவை சரியானவைன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி 1 மற்றும் 2. கேள்வி எண் 181. வண்டல் மண் டேஷ் மூலமாக வளமானதாக உள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ மக்கிய பாஸ்பரிக் அமிலம், சுண்ணாம்பு, கரிமப்பொருள். கேள்வி எண் 182. கூற்றும் காரணமும் கொடுத்திருக்காங்க. முதல்ல கூற்று, வ.உ. சிதம்பரம் சுதேசி கப்பல் நிறுவனத்தை தொடங்கினார்னு சொல்லியிருக்காங்க. காரணம், இந்திய கடற்கரை வாணிபத்தில் ஆங்கிலேயர்களின் முற்றுரிமையை அவர் எதிர்த்தார். இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ கூற்று ஏ மற்றும் காரணம் ஆர் சரி. காரணம் ஆர் ஏ கூற்றை விளக்குகிறது. கேள்வி எண் 183. அரசியல் சாசன பகுதி 5 மற்றும் 5ஆம் அத்தியாயம் மக்களின் பணத்தை கண்காணிக்க நாடாளுமன்றத்தின் ஒரு உயர் அதிகாரியை நியமனம் செய்கிறது. அவர் டேஷ் ஆவார்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ இந்திய தலைமை தணிக்கை மற்றும் கணக்காளர். கேள்வி எண் 184. 14 வயதுக்கு கீழுள்ள குழந்தைகள் யாரும் தொழில்கூடம் அல்லது அபாயகரமான இடங்களில் வேலை பார்க்கக்கூடாது. இதை கூறும் சட்டப்பிரிவு எதுன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி சட்டப்பிரிவு 24. கேள்வி எண் 185. பின் வருவனவற்றுள் பூதலிங்கம் ஆய்வுக்குழு எதனுடன் தொடர்புடையதுன்னு சொல்லியிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி ஊதியங்கள். கேள்வி எண் 186. கீழ்கண்டவற்றுள் எவை நிதி ஆயோக்கின் பணி இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு ஆலோசனை குழுவாக செயல்படுவது. 2வது மாநிலங்களில் திட்டங்களை திணிக்கும் செயல்திறன். 3வது நிதி ஒதுக்கீடு. ஸோ இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி 2 மற்றும் 3. கேள்வி எண் 187. அறிவியல் சிந்தனைகளின் கொள்கைகள் என்னென்னு சொல்லியிருக்காங்க. முதல்ல அனுபவவாதம், 2வது பகுத்தறிவாதம், 3வது சந்தேகம். இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி 1, 2 மற்றும் 3 சரியானது. கேள்வி எண் 188. 1 கியூப் + 2 கியூப் + 3 கியூப் என்ற தொடரில் எத்தனை உறுப்புகளை கூட்டினால் கூடுதல் 1296 கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி 8. கேள்வி எண் 189. ஸோ மதிப்பு காண்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ 3/1. கேள்வி எண் 190. 25 மாணவர்களின் சராசரி மதிப்பெண் 78.4. இங்கு 96 என்ற மதிப்பானது 69 என தவறுதலாக எடுக்கப்பட்டது கண்டறியப்பட்டது எனில் மதிப்பெண்களுக்கான சரியான சராசரியை காண்கன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி 79.48. கேள்வி எண் 191. 5 நபர்கள் 5 வேலையை 5 நாட்களில் செய்து முடிப்பர் எனில் 50 நபர்கள் 50 வேலையை எத்தனை நாள்களில் செய்து முடிப்பார்? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ 5. கேள்வி எண் 192. ஒரு குறிப்பிட்ட வேகத்தில் ஒரு புத்தகத்தை படிக்கும் ஒருவர் 20 பக்கங்களை படிக்க 2 மணி நேரமாகிறது எனில் அதே வேகத்தில் அதே புத்தகத்தை 50 பக்கங்களை படிக்க எவ்வளவு நேரமாகும்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி 5 மணி. கேள்வி எண் 193. ரூபாய் 5000ற்கு 8% ஆண்டு வட்டியில் 2 ஆண்டுகளுக்கு தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம் என்னன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ ரூபாய் 32. கேள்வி எண் 194. ரூபாய் 5000ற்கு 12 ஆண்டு வட்டியில் 2 ஆண்டுகளுக்கு ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்பட்டால் கிடைக்கும் கூட்டு வட்டியானது எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி 1272. கேள்வி எண் 195. அசல் ரூபாய் 48,000 ஆனது 2 ஆண்டுகளுக்கு 3 மாத காலத்திற்கு பின்பு தனிவட்டி மூலம் மொத்த தொகையாக 55,560 உயர்கிறது எனில் தனிவட்டி விகிதம் காண்கன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி 7%.
கேள்வி எண் 196. 3 கிலோமீட்டருக்கும் 300 மீட்டருக்கும் இடையே உள்ள விகிதம் எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி 10:1. கேள்வி எண் 197. ஒரு நகரத்தின் மக்கள் தொகை ஒரு ஆண்டில் 20,000 25,000 அதிகரித்துள்ளது எனில் மக்கள் தொகை அதிகரிப்பு சதவிகிதத்தை காண்கன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி 25%. கேள்வி எண் 198. ஏ, பி, சி என்ற வேட்பாளர்கள் பள்ளி தேர்வில் பெற்ற வாக்குகள் முறையே 153, 245 மற்றும் 102 எனில் வெற்றி பெற்ற வேட்பாளர்களின் வாக்கு சதவிகிதத்தை காண்கன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி 49%. கேள்வி எண் 199. இரு எண்களின் மீப்போவா மற்றும் மீப்போமா முறையே 16 மற்றும் 240 ஆகும். அவ்விரு எண்களில் ஒரு எண் 48 எனில் மற்றொரு எண்ணை காண்கன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ 80. கேள்வி எண் 200. வில்சன், மதன், குணா ஆகியோர் ஒரு வட்ட வடிவிலான ஓடு பாதையின் ஒரு சுற்றை முறையே 10, 15 மற்றும் 20 நிமிடங்களில் சுற்றி முடிக்கின்றனர். அவர்கள் தொடக்க புள்ளியில் காலை 7 மணிக்கு ஒன்றாக சுற்றத் தொடங்கினால் அவர்கள் மீண்டும் எப்பொழுது தொடக்க புள்ளியில் ஒன்றாக சந்திப்பார்கள்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ 8 AM. இந்த மாதிரியான பயனுள்ள தகவல்களை நீங்கள் பெறணும்னா இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ கமெண்ட்டில் உங்களுக்கு அடுத்து என்ன டாபிக் பேசணும்னு நினைக்கிறீங்களோ அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள்.